ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த குழம்பை பயிர் வச்சு செய்ய போகிறோம். நம்ம பயிரை முத நாளே ஊற போட்டு செய்யணுன்றதில்ல. நம்ம உடனே வறுத்து செய்கிறதுனால நல்ல வாசமாகவும் நல்ல குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பயிர் மொச்சை பயிர் எடுத்திருக்கேன், நாட்டு மொச்சை. இது நல்ல காஞ்ச மொச்சை தான். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி, நம்ம தண்ணியிலலாம் ஊற போடக்கூடாது, அப்படியே வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, பழைய புளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக போட போகிறேன், ஒரு 20 சின்ன வெங்காயம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காயும் 2 தக்காளியும் இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்க கருவேப்பிலை பொடி சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கலருக்காக. இப்போ நம்ம தேங்காயும் தக்காளியும் நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இது கூட நம்ம எல்லா பவுடரையும் சேர்த்து, புளி தண்ணி அதெல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கணும். நமக்கு இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, சீரகத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்தோம்னா நல்ல கலர் வரும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். காரம் கம்மியாக இருக்கும். நம்ம தாளிக்க 1 டீஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நல்லா சேர்த்து, இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா குழம்பை கூட்டி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். குக்கருக்கு நல்லா காஞ்சோன்னே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பயிர் நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி நல்லா வடிச்சிருக்கணும். இந்த பயிர் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு பயிர் கரிஞ்சிடாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற நல்ல கோல்டன் கலராக வர நம்ம நல்லா வறுக்கணும். இந்த குழம்பு எந்த பயிரில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிறு அதிலெல்லாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலை அதிலெல்லாம் செஞ்சால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பயிர் நல்லா சடச்சடன்னு நல்லா வெடித்து ஓப்பன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும். நமக்கு பயிர் அப்படி நல்லா ஃப்ரை ஆகி அப்படி வெடித்து அப்படி மேலே தெரிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரை வறுக்கணும். பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வணக்கினா போதும், நல்ல ஃப்ளேவரும் வரும். பாருங்கள், இந்த அளவு வணக்கினா போதும், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த பயிரெல்லாம் நல்லா ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ நம்ம தாளிக்கக்கூடிய பொருள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சோன்னு ஒரு ஓரமாக அந்த எண்ணெயில் போடணும். சீரகம் கொஞ்சம், போட்டு நல்லா செவந்தோடனே நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும், இல்லாட்டி பயிரெல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக, பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போடணும். சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம்.
மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கதை இதில் ஊற்றிட்டு, நம்ம கரண்டி போடக்கூடாது, கரண்டி போட்டால் பயிறு வேகாது. அப்படியே நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடணும். குக்கரை மூடி ஹையில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் விட்டால் பயிர் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த அளவு வணங்கினா போதும். நம்ம கூட்டி வச்சுருக்கிறத நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை கரண்டி போட்டு கிளறக்கூடாது. கிளறுனா பயிர் வந்து 1-2 வந்து நறுக்கப்பட்டுரும். அதனால் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு இதை ஹையில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். 3-4 விசில் விட்டால் நல்லா பயிர் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பரான வறுத்து ஊற்றின பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.